நல்லவை கேட்போம் நமது சேனலில் பகவானின் அழகை எப்படி அனுபவிப்பது என்பதை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவதாரங்களிலே கிருஷ்ணாவதாரம், ராமாவதாரம் இரண்டும் பூர்ணாவதாரம். அதிலே ராமாவதாரத்தை காட்டிலும் கிருஷ்ணாவதாரத்தில்தான் பகவான் பாலலீலைகளை அதிகமாக பண்ணியிருக்கான். அந்த பாலலீலையில் ஈடுபட்டு எல்லோரும் அவன் அழகை அனுபவித்து கொண்டாடி இருக்கிறார்கள். அதில் ஆழ்வார்கள் நன்றாகவே அனுபவித்திருக்கிறார்கள். அவனுடைய பாலலீலைகளை தானே அந்த குழந்தைக்கு தாயாக இருந்து ஒரு தாய் குழந்தைக்கு என்னென்ன செய்வாலோ அதெல்லாம் செய்து அதை வளர்ப்பது போல வளர்த்து அந்த அழகை எல்லாம் அனுபவித்திருக்கிறார்கள் ஆழ்வார்கள். அதிலே பெரியாழ்வார் யசோதையாகவே மாறி தன்னுடைய குழந்தையாக கண்ணனை சீராட்டி பாராட்டி வளர்த்து அனுபவித்திருக்கிறார். அதையெல்லாம் அழகாக பாசுரங்களாக நமக்கு உபதேசமும் பண்ணியிருக்கார். அவன் தளிர் நடை நடக்கிறான் அப்படிங்கிறத நடந்ததையும், அவன் அம்மம் உண்டது அவனுக்கு ஊட்டி விடுறா, தாயார் குழந்தைக்கு ஊட்டி விடுறா, அந்த இதை எல்லாவற்றையுமே அழகாக வர்ணிச்சிருக்கார். மாடு மேய்க்கிறது, மாடு மேய்ச்சிட்டு கண்ணன் வரும்போது அந்த நடந்து வரக்கூடியதான அழகு, அந்த அழகை எல்லாம் அப்படியே தத்ரூபமாக ஒரு சித்திரம் போல நமக்கு அனுபவித்து வரைந்து காட்டியிருக்கிறார் பெரியாழ்வார். அது நம் கண்முன்னே நாமும் அந்த பாவத்தோடு அந்த கண்ணனை அனுபவிக்கும்படியாக ஆழ்வாருடைய அனுபவம் அமைந்திருக்கிறது. பெரியாழ்வார் ஒரு நாள் கண்ணன் மாடுகளை மேய்த்து விட்டு வருகிறான். வரும்பொழுது அவனுடைய அழகை ரசிக்க வேண்டும் என்று கோபிகர்கள் எல்லோரும் அவன் வரத்துக்காக அவனுடைய வரவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். இவன் மாடை மேய்ச்சின்று அப்படியே வரான். இந்த சாயங்கால வேளையில் அழகாக அப்படியே அவன் தெருவில் வரும் பொழுது ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி அவனை நிறுத்தணும். அதாவது அவன் ஓட்டின்னு போயிட்டே இருக்கான். ஒரு நிமிஷம் அவனை நிற்க வச்சு அந்த அழகை ரசிக்கணும்னு இவெல்லாம் ஒரு திட்டம் போட்டு அந்த கோபிகைகள்லாம் அவன் வரதையே பார்த்துன்னு இருக்கா. அப்போ ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறா. ஒருத்தி என்ன சொல்கிறா அப்படின்னு கேட்டால், கண்ணா நேற்றுக்கு நீ பந்து வாங்கிட்டு போனியே, அந்த பந்து எங்கே அப்படின்னு கேட்டு அவனை நிறுத்தி விடுறான். அவன் அப்படியே வீதியில் நிற்கிறான், அந்த தெருவில் நிற்கிறான். உடனே கோபிகள் எல்லோரும் சூழ்ந்து கொண்டு அவனுடைய வடிவழகை அனுபவிக்கிறார்கள். இப்படி கோபிகா கன்னிகைகள் கிருஷ்ணனுடைய அந்த அழகை தலை முதல் பாதம் வரை அணுவாக அனுபவிக்க ஆசைப்படுகிறார்கள் என்பதை ஆழ்வார் வர்ணிக்கிறார். கண்ணன் அந்த தெருவில் நுழையும் பொழுதே, ஏ கண்ணா அப்படின்னு ஒருத்தி கூப்பிடுறா. நேற்றுக்கு நாமெல்லாம் விளையாடின்னு இருந்தோமே, அப்போ எங்களுடைய பந்தை எங்கே கொண்டு போய் வச்சிருக்க, எங்கே கொண்டு போட்ட, அந்த பந்து வேணும் அப்படின்னு கேட்குறான். அப்படி கேட்டுண்டே எல்லாரும் அவனை சுற்றி நின்றுண்டு அவன் அழகை வர்ணிக்க, அதாவது அனுபவிக்க ஆரம்பிக்கிறான். இவன் உடனே தலையாட்டுறான். நான் எந்த பந்தையும் எடுத்துன்னு போகலையே அப்படின்னு தலையாட்டுறான். அந்த தலை எப்படி அசைகிறது என்று அவனுடைய திருமுகத்தை பார்த்து ரசித்தார்களாம் கோபிகாஸ்திரிகள். அவனுடைய தலையை அசைக்கிறான். அவனுடைய அழகான நெத்தியில்
சிந்தூரம், அது அழகாக சீர்படுத்தி இருக்கக்கூடியதான அம்பு போன்றதான ஒரு திலகம், குந்தலங்கள் பிரகாசிக்க, கண்ணன் அப்படி நிற்கிற அழக அப்படியே அவெல்லாம் அனுபவிச்சுருக்கா கோபிகாஸ்திரிகள்லாம். நெத்தியில சிந்தூரம், சந்திரபிறை போன்றதான கீழே திலகம், சிந்தூரம் இளங்கதன் திருநெற்றி மேல் திருத்திய கோரம்பும் திருக்குழலும் அந்தரம் முழவத்தன் தழைக்காவின் கீழ் வரும் ஆயரோடுடன் வளைகோல் வீச அந்தமொன்றில்லாத ஆயப்பிள்ளை அறிந்தறிந்து இவ்வீதி போதுமாகில் பந்து கொண்டான் என்று வளைத்து வைத்து பவளவாய் முறுவலும் காண்போம் தோழி. அழகான அவனுடைய திருப்பவளவாய், அதெல்லாம் அப்படியே நாமெல்லாம் அதை கண்டு ரசிக்கணும் வாங்கோ அப்படின்னு அந்த கோபிகாஸ்திரிகள் எல்லாரும் சேர்ந்துண்டு அவனை ஒரு காரணமாக ஏதாவது சொல்லி நிறுத்தி வச்சு அந்த அழகை அனுபவிக்கிறான். இப்படி எம்பெருமானுடைய திருமேனி சௌந்தரியத்தை எல்லோரும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் ஆழ்வாருடைய திருவுள்ளம். அதை பாசுரமாக நமக்கு வடிவமைத்து நமக்கு காமிச்சிருக்கார். இந்த பிள்ளை தமிழ் அப்படிங்கிறது பெரியாழ்வார் இடத்துல தான் நாம் பார்க்க முடியும். இது விபவாவதாரமான அந்த கிருஷ்ணாவதாரத்தை அவர் வர்ணிச்சிருக்கார். ஆனால் ஆழ்வார்களே திருமங்கை ஆழ்வார் அர்ச்சாவதாரத்தில் மிகவும் ஈடுபட்டவர். அவர் தான் 108 திவ்ய தேசங்கள், அதிகமான திவ்ய தேசங்கள் போய் ஒவ்வொரு அர்ச்சா திருமேனியும் அனுபவித்தவர். அதனால் அத்தனை அர்ச்சாமூர்த்திகளில் எந்த அர்ச்சாமூர்த்தி அவருக்கு ரொம்ப பிடித்தது அப்படின்னு கேட்டால் நாகை அழகியார். அந்த எம்பெருமான் இடத்துல தான் அவருக்கு ரொம்ப ஈடுபாடு, அந்த சௌந்தரியத்தில் ஈடுபாடு. நாகப்பட்டினம் அப்படிங்கிறதான அந்த ஊரில் எழுந்தருள் இருக்கக்கூடியதான எம்பெருமான். அவனை பார்த்தா, அந்த சௌந்தரியத்தை பார்த்தா விட்டுட்டு வரத்துக்கு மனசே வராது. அந்த சௌந்தரியத்தில் அப்படியே ஈடுபடுறார், பேராசப்படுறார் ஆழ்வார். அச்சோ ஒருவர் அழகியவா அப்படிங்கிறார். இந்த சௌந்தர்யம் எப்படி அனுபவிக்கிறார் ஆழ்வார்னா பரகால நாயகியாக அனுபவிக்கிறார். ஆடகம் பூண்டு ஒரு 4 தோளும் அச்சோ ஒருவர் அழகியவா, 1000 தோளொடு இலங்கு பூணும் அச்சோ ஒருவர் அழகியவா, சம்பவளம் இவர் வாயின் வண்ணம் தேவர் இவரது உருவம் சொல்லில் அம்பவளத்திரளேயும் ஒப்பர் அச்சோ ஒருவர் அழகியவா. அந்த அழகை அப்படியே அனுபவிக்கிறார். எப்பேற்பட்டதான சௌந்தர்யம்! இதை தான் ருக்மிணி பிராட்டி கிருஷ்ணனிடத்துல மோகித்து ஸ்ருத்வா குணான், எதில் நீ மோகித்த அப்படின்னு கேட்குறா எல்லாரும் ருக்மிணி பிராட்டிய. அவனுடைய குணங்களெல்லாம் நான் கேட்டு அனுபவித்தேங்கிறார். சுத்வா, கேட்டு அனுபவித்தேன். சுத்வா குணான், அவனுடைய திருக்கல்யாண குணங்களை கேட்டேன், அதன் மூலமாக அவனை ரசித்தேன், அவனுடைய அழகை அனுபவித்தேன். அவனுடைய அனுபவம் எப்படி இருக்கிறது பிராட்டிக்கு அப்படின்னு கேட்டால், அவன் குணத்தை கேட்டதுனாலே அவன் மேலே மோகம் வந்து கொடுத்தான். என்ன குணம்? ஆண்டாள் அழகா சொல்றா, ஏழா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே. பொய் சொல்லுவான், நிறைய பொய் சொல்லுவான். அவன்தான் கண்ணன், கிருஷ்ணன் அப்படிங்கிறார். அந்த மாதிரி இந்த மாதிரி பொய் சொல்லக்கூடியதான அந்த கிருஷ்ணனை நான் அனுபவிக்கிறேங்கிற. அவன் எப்படிப்பட்டவன்? புவன சுந்தரன் அப்படிங்கிறார். புவனங்களுக்கெல்லாம் லோகங்களுக்கெல்லாம் இவன் தான் அழகாக இருக்கக்கூடியவன். சுந்தர புருஷன், சுந்தரராஜன் அப்படின்னா இவன் தான். அதனால அச்சோ ஒருவர் அழகியவா. ஆழ்வார் எப்படி அனுபவிக்கிறார்? அவனுடைய திருமேனியில் இருக்கக்கூடியதான அந்த ஆபரணங்களெல்லாம் பார்த்து அனுபவிக்கிறார், அவயவங்களெல்லாம் பார்த்து அனுபவிக்கிறார். மின்னு நூலும் குண்டலமும் மார்பில் திருமருவும் மண்ணு போனும் 4 தோளும் வந்தெங்கும் நின்றிடமே
வென்றி வில்லும் தண்டும் வாளும் சக்கரமும் சங்கு நின்று தோன்றி கண்ணுள் நீங்கா என் நெஞ்சொல்லும் நீங்காவே. அவனுடைய அழகான யஜ்ஞோபவீதம் குண்டலங்கள், அவனுடைய வட்சஸ்தலத்தில் மொரு பிராட்டியார், 4 தோள்கள், சங்கம் சக்கரம் தண்டு, அவனுடைய கட்கம் எல்லாமே கண்ணுள்ள அப்படியே இருக்கு, நெஞ்சுள்ளே இருக்கு, மனசுல பதிஞ்சிருக்கு. அப்பேற்பட்ட அழகு, அதை எப்படி நான் மறப்பேன், அதை எப்படி விடுவேன் அப்படிங்கிறான். அப்படி பகவானுடைய ஆபாத சூடம், தலையிலிருந்து பாதம் வரை அவன் அழகை ரசிச்சுட்டே இருக்கணுங்கிறான். அப்படி அனுபவிக்கணும் அப்படின்னு ஆழ்வார்கள்லாம் நமக்கு காமிச்சு கொடுத்துருக்கா. மற்றவை நாளை கேட்போம்.